அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல ரோஸ் கீ செயின் எப்படி செய்யலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ரோஸ் கீ செயின் செய்யறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சஸோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டிச்சும் பார்த்து கற்றுக்கங்க. ரோஸ் கீ செயின் செய்ய தேவையான பொருட்கள்: யான்ல கிரீன் கலர் யான் கண்டிப்பா தேவை. ரோஸ்க்கு 2 கலர் நான் எடுத்திருக்கேன். ஒரு கலர்ல கூட நீங்க இந்த ரோஸ் கீ செயினை ட்ரை பண்ணலாம். கீ செயின் ரிங், க்ரோஷெட் ஹூக், யான் கட் பண்றதுக்கு சிசர், யான் ஹைட் பண்றதுக்கு நீடில், B7000 க்ளூ. ரோஸ் செய்யறதுக்காக மேஜிக் ரிங் போட்டுட்டு யானை இது போல விரல்ல சுத்திட்டு ரிங் உள்ள ஹூக்கை உள்ள விட்டு ரன்னிங் நூல லூப் எடுக்கணும். ரன்னிங் நூல் இது போல லூப் கிடைச்சது மறுபடியும் இந்த லூப் வழியே இந்த ரன்னிங் நூல் எடுத்தோம்னா மேஜிக் ரிங் கிடைச்ச பிறகு மேஜிக் ரிங் வெளியே விரல்ல இருந்து எடுத்துட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷெட்டை கணக்கு எடுத்துட்டு அடுத்ததா இதே மேஜிக் ரிங்கோட டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். மொத்தம் 13 டபுள் க்ரோஷெட். ஃபர்ஸ்ட் போட்ட 3 செயின் ஸ்டிச், அடுத்ததா போட்ட 13 டபுள் க்ரோஷெட், மொத்தம் 14 டபுள் க்ரோஷெட் வந்த பிறகு ஸ்டார்டிங் யானை பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மேஜிக் ரிங் லாக் ஆயிடும். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷெட்டை கணக்கு எடுத்துட்டு இந்த ரவுண்டு இன்க்ரீஸ் ரவுண்டு, அதால ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற அதே செயின் ஸ்டிச்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாவே ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். இந்த ரவுண்டு ஃபுல்லா இன்க்ரீஸ் ரவுண்டு. மொத்தம் 28 டபுள் க்ரோஷெட் நமக்கு இந்த ரவுண்ட்ல கிடைக்கும். 28 டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்ல 3வது செயின் ஸ்டிச் உள்ள ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷெட்டை கணக்கு எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டிச் உள்ள ஒரு இன்க்ரீஸ்னா ஒரே ஸ்டிச் உள்ள 2 டபுள் க்ரோஷெட் போடுறதுதான் இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் போட்டு 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோஷெட் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டிச்ல தான் இன்க்ரீஸ் போடணும். இப்போ இன்க்ரீஸ் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட். இந்த ரவுண்டு ஃபுல்லா எப்படி போடணும்? ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும், அடுத்து ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு இன்க்ரீஸ். இதையே இந்த ரவுண்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச் உள்ள 3வது செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டது தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபோர்த் ரவுண்டு ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்சை உள்ள ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோஷெட் 2 டைம் போட்டாச்சு. 3வது ஸ்டிச்ல இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ அதே ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு உள்ள இன்னும் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லா ஒரு ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட், அடுத்ததா ஒரு இன்க்ரீஸ். இதையே இந்த ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3வது செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சது. இந்த ரவுண்டோட இந்த கலர் யானை கட் பண்ணி எடுத்துட்டு பேட்டர்னோட பேக் சைட்ல ரன்னிங் யானை ஹைட் பண்ண பிறகு இந்த ரவுண்டு இது போலதான் இருக்கும். ஃபோர்த் ரவுண்டோட இந்த சர்க்கிள் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இந்த ரவுண்டை சுத்தி அவுட்லைன் போடலாம். இதே கலர்லயும் அந்த அவுட்லைன் போடலாம். நான் ஒயிட் கலர்ல போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே கலர்லயும் நீங்க அவுட்லைன் போடலாம். அவுட்லைன் போடுறதுக்காக ஒயிட் கலர் யான்ல ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த ரவுண்ட்ல ஏதோ ஒரு ஸ்டிச் உள்ள ஹூக்கை உள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதே ஸ்டிச் உள்ள சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சதும் ஒரு செயின் போடணும். அடுத்த ஸ்டிச்ல இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஒரு செயின் போட்டதும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதையே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாவே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின்
போட்டு முடிச்ச பிறகு இந்த சர்க்கிள் இது போலதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இந்த சிங்கிள் குரோஷேட்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற சிங்கிள் குரோஷேட்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்துட்டு நீடிலோட உதவியால இந்த ரன்னிங் யானை இந்த பேட்டர்னோட பேக் சைட்ல இது போல ஒயிட் கலர் ஸ்டிச் போட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதுலயே நம்ம ஹைட் பண்ணிட்டே வந்து இந்த ரன்னிங் யானை ஒரு அளவுக்கு வந்த பிறகு கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த ரவுண்டு இது போலதான் இருக்கும். இந்த ரவுண்ட்ல ரோஸ் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இது போல பேக் சைட்ல திருப்பிட்டு மேஜிக் ரிங் போட்டுட்டு வந்த அந்த ரன்னிங் யானை கட் பண்ண யான் இது எல்லாமே ஒரு நாட் போட்டு முடிச்ச பிறகு இந்த சர்க்கிளை பேப்பர் போல ரோல் பண்ணி எடுத்துட்டு இந்த கலர் யானை எடுத்து இது போல நடு பகுதியில வச்சுட்டு 2 நாட் போடணும். நான் எப்படி வீடியோல காட்டியிருக்கேனோ அதே போல வச்சுட்டு நாட் போட்டுருங்க. இப்போ இது போல கிடைச்ச பிறகு இன்னொரு நாட்டும் போட்டு முடிச்ச பிறகு நாட் போட்டு முடிச்சிருக்கிற இந்த ரோல ரோஸா எப்படி மாத்தலான்றத பார்க்கலாம். இப்போ இது போல இருக்கிற ஏதோ ஒரு பக்கத்தை இந்த அவுட்லைனை மட்டும் நான் வீடியோல எப்படி காமிச்சிருக்கிறேனோ அதே போல நீங்களும் இந்த அவுட்லைனை மட்டும் இதே போல பண்ணுங்க, உங்களுக்கும் ரோஸ் கிடைக்கும். நான் ஒரு பக்கம் அவுட்லைனை இது போல கொஞ்சம் திருப்பிட்டேன், இன்னொரு பக்கத்துலயும் கரெக்டா திருப்பி முடிச்ச பிறகு ரோஸ் எனக்கு இது போல கிடைச்சிருக்கு. இப்போ உள்ள பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா யான் இருக்கு, அது ஹூக்கோட உதவியால இந்த ரோஸோட பின் பக்கத்துக்கு எடுத்தாச்சு. இப்ப இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா யான் எல்லாமே ஒரு நாட் போடலாம். அதுக்காக இந்த 2 பக்கமா இருக்கிற இந்த 2 யானை ஒரே நாட்டா போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த யானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 முடிச்சு போட்ட பிறகு ரோஸ் கிடைச்ச பிறகு ரோஸோட அடிப்பகுதி போடுறதுக்காக கிரீன் கலர் யான் எடுத்து மேஜிக் ரிங் போட்டதுக்காக விரல்ல யானை இது போல சுத்திட்டு ரிங்கு உள்ள ஹூக்கை விட்டு ரன்னிங் யானை மேலே இழுக்கும் போது லூப்ல ரன்னிங் யானை வெளியே இழுக்கணும். மேஜிக் ரிங் கிடைச்ச பிறகு மேஜிக் ரிங்கை விரல்ல இருந்து எடுத்துட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் குரோஷேட்டா கணக்கு எடுத்துட்டு அடுத்ததா இதே மேஜிக் ரிங் உள்ள மொத்தம் 14 டபுள் குரோஷேட் போடணும். 3 செயின் ஸ்டிச் அடுத்ததா 14 டபுள் குரோஷேட், மொத்தம் 15 டபுள் குரோஷேட் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்ல 3வது செயின் ஸ்டிச் உள்ள ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு 5 செயின் ஸ்டிச் போடணும். 5 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே ஃபர்ஸ்ட் போடணும். 5 செயின் ஸ்டிச் போட்டாச்சு, ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச் உள்ள சிங்கிள் குரோஷே போடணும். இப்போ சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சதும் அடுத்த ஸ்டிச் உள்ள ஆஃப் டபுள் குரோஷே போடணும். அப்படியே ஸ்டிச்சு ஹைட் ஏறிட்டே போகும். ஆஃப் டபுள் குரோஷேட்க்கு 3 லூப்லயும் ரன்னிங் நூல் எடுத்தோம்னா ஆஃப் டபுள் குரோஷேட் கிடைச்ச பிறகு அடுத்த ஸ்டிச் உள்ள டபுள் குரோஷேட் போடணும். டபுள் குரோஷேட்க்கு 3 லூப் கிடைச்ச பிறகு ஃபர்ஸ்ட் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுத்த பிறகு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச் உள்ள ட்ரிபிள் குரோஷேட் போடணும். ட்ரிபிள் குரோஷேட் போடுறதுக்கு ஹூக்க மேலே எடுத்தும் பிறகு ஃபர்ஸ்ட் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அதுக்கு அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அதுக்கு அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுத்துட்டு 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும். 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததா இருக்கிற இந்த ஸ்டிச் உள்ள ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு போல குட்டியா ஒரு லீஃப் கிடைச்ச பிறகு மறுபடியும் 5 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷேட், அடுத்த ஸ்டிச்ல ஆஃப் டபுள் குரோஷேட், அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல டபுள் குரோஷேட், அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல ட்ரிபிள் குரோஷேட் போட்டு முடிச்சதும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். இப்ப நான் 2 டைம் இது போல போட்டிருக்கேன். இன்னும் 3 டைம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற இந்த ஸ்டிச் உள்ள ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது போல சின்னதா ஒரு லீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்த இந்த ரன்னிங் யானைலாம் அப்படியே இருக்கட்டும். இது மேஜிக் ரிங் யான். இது நம்ம எக்ஸ்ட்ராவா கட் பண்ணி எடுத்த ரன்னிங் யான். இந்த ரன்னிங் யானை நீடில்ல கோத்து முடிச்ச பிறகு இந்த யானை
நம்ம இந்த பேட்டர்னை உள்பக்கமா திருப்பணும். இது நல்ல பக்கம், இதுதான் உள்பக்கம். இந்த உள்பக்கத்துல இந்த நடுப்பகுதி மேஜிக் ரிங் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த ரன்னிங் யான் வரணும். அதுக்காக இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சுக்கு உள்ளவே அப்படியே ஒரே லைனை நம்ம இந்த நீடல்லயே நம்ம இழுத்துட்டே போனோம்னா மேஜிக் ரிங் போட்டிருக்கிற அந்த ஹோல்ஸ் கிட்ட வந்துடும். அதன் பிறகு இந்த ஹோல்ஸ் வழியா இந்த நீடில உள்பக்கமா விடணும். இது போல வந்த பிறகு இந்த கீ செயின் ரிங்கை இது உள்ள விட்டு இது போல இழுக்கணும். இது போல இழுத்துட்டு ஹோல்ஸ் வழியா மட்டும்தான் நீடல் விடணும். கீ செயின் ரிங்கு உள்ள கிடையாது. இப்ப ரிங்கோட கரெக்டா இது ஃபிட் ஆயிடுச்சு. மறுபடியும் மேஜிக் ரிங் ஹோல்ஸ் வழியா நீடில் மேலுக்கு இழுத்து கீ செயின் ரிங் வழியா மறுபடியும் நீடில் விட்டு மறுபடியும் அதே மேஜிக் ரிங் வழியா ரன்னிங் நூல் எடுத்துட்டு நீடில் எடுத்த பிறகு இந்த 2 யானையும் நல்லா ஒரு நாட் போட்டுருங்க. ஒரு 2-3 நாட் போட்டுட்டு ரெடியான கீ செயினை ரோஸோட எப்படி அட்டாச் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ரன்னிங் யான் மேஜிக் ரிங் யான் இருக்கு இல்லையா, இந்த 2 யானையும் இந்த ரோஸோட பேக் சைட்ல இது போல ஹூக்ல இந்த ஸ்டிச் வழியா எடுங்க. இது போல லூப் கிடைச்சதும் இந்த 2 யானோட எண்டிங் இருக்கும். இந்த 2 யானையும் இது போல இழுங்க. என்னதான் நம்ம கம் போட்டு எடுத்தாலும் இது போல நாட்ல நம்ம போட்டோம்னா நல்லா அட்டாச் ஆகும். இது போல டைட்டா ஆகிட்ட பிறகு இப்ப லாங்கா இருக்கிற இந்த யானை இது போல ஒரு 2-3 டைம் சுத்திட்டே வந்துட்டு இந்த 2 யானையும் நல்லா டைட்டா பிடிச்சு கட்டிட்டு எக்ஸ்ட்ரா யானைலாம் நல்லா கட் பண்ணி எடுக்கிறங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த எல்லா சைட்லயுமே இந்த 5 பக்கம் நம்ம போட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே B7000 க்ளூ போடுங்க. என்னதான் நம்ம க்ளூ போட்டு இருந்தாலும் அந்த நாட் போட்டதால நமக்கு இதை விட்டு பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல நாட் போட்டேன். க்ளூ போட்டு எல்லா இடத்தையும் நல்லா அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி முடிச்ச பிறகு சூப்பரா இருக்கும். இப்போ கீ செயினும் நல்லா ஆட் ஆயிடுச்சு. ரோஸ் கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரிங்கும் ஆட் ஆயிடுச்சு, ரோஸும் நமக்கு கிடைச்சாச்சு. இந்த ரோஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. எவ்வளோ சீக்கிரமா எவ்வளோ ஈஸியா இந்த ரோஸ் செஞ்சு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோல ரோஸ் கீ செயின் எப்படி செய்யலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.